அனைத்து உலக தமிழர்களுக்கும் என்னுடைய நன்றி கடந்த வணக்கம். உலக தமிழ் எம்பசி ஓம் முருகா இதோட ஃபவுண்டர் நான் தான், ராஜன். இதுக்கு முன்னாடி நான் வீடியோ இந்த ஓம் முருகாவுக்காக எதுவும் வெளியிட்டதில்லை. இதுதான் முதல் தடவை. நான் எடுத்து வச்சிருக்கிற ஒரு மக்கள் முன்னாடி எடுத்து வச்சிருக்க ஒரு திட்டம் என்னன்னா, நம்ம உலக தமிழர்களுக்கு அனைவருக்கும் பொருளாதார வளர்ச்சியை அடைய வேண்டும் என்பது. இது பொருளாதார வளர்ச்சி எந்த விதத்தில் அடையலாம்னா, 2 விதத்தில் அடையலாம். ஒன்று, எல்லாருக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கணும். எல்லாரும் ஏற்றுமதி இறக்குமதி மற்ற தொழில்கள், அதாவது கடைகள் நடத்துவது, வியாபார சம்பந்தமான எல்லா விதமான தொழில்களும் செய்வது, சுய தொழில் செய்வது. சரியா? இந்த 2 பகுதிகளில் இன்றைக்கி நான் எடுத்து பேச போகிற தலைப்பு ஏற்றுமதி இறக்குமதி. இது எல்லாருக்கும் ரொம்ப எளிமையாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். நான் நிறைய செமினார் அட்டன் பண்ணியிருக்கேன். செமினார் அதாவது ஸ்கூலுக்கு போகிறோம், வருஷ கணக்கில் படிக்கிறோம். செமினாருங்கிறது ஒரு நாள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்காக, இல்லை ஒரு வாரம் அந்த மாதிரி ஒரு கோர்சஸ் நடத்துவாங்க. அதை போய் படிக்கிறது தான். ஆனால் படிப்பு அறிவோட அனுபவ அறிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அனுபவ அறிவு எப்போ கிடைக்கும் நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை நம்ம நடைமுறையில் செய்யும்போது தான் கிடைக்கும். எந்த விஷயத்தைக்கும் நம்ம ரொம்ப யோசித்து பயப்படக்கூடாது. ஆமாம். ஏன்னா ரொம்ப யோசிக்க எதுலேயுமே ஒரு தெளிவு இல்லாமல் போயிடும். புரியுதா? ஆழ்ந்த சிந்தனைன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஆழ்ந்த சிந்தனை கடைசியில் குழப்பத்தில் தான் முடியும். தெளிவில் முடிகிறது ரொம்ப கம்மி. ரைட். இந்த 2 கருத்துக்கள் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, 2 தலைப்புகள். அதாவது வேலைவாய்ப்பும் தொழில் வாய்ப்பும். இந்த 2 வாய்ப்புகளும் நம்ம தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாங்கி கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது, அந்த உதவியை செய்யும்போது, இன்னொரு தமிழருக்கு வேலை இல்லையா, அவருக்கு அதை வாங்கி கொடுக்குறோம். இன்னொரு தமிழர் எக்ஸ்போர்ட் பண்ணுறாரா, அவருக்கு ஒரு ஆர்டரை வாங்கி கொடுக்குறோம். இப்படி இந்த உதவிகளை செய்யும்போது, கைமாறுதலாக செய்யும்போது, அதாவது ஒரு உதவி ஒரு ஆளுக்கு செய்கிறோம், இன்னொரு உதவி நமக்கு கிடைக்குது. இப்போது அந்த உதவிகள் செய்யாமல் நம்ம ரொம்ப வெளி உலகத்தோட பழகாமல், நம்மளை ரொம்ப குறுக்கி நமக்கு ஏன் வம்பு, நம்ம ஏன் இதை செய்யணும், நம்ம ஏன் உதவி செய்யணும், உதவி செஞ்சால் பல பிரச்சனை வருது, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே கிடையாது இல்லையா? ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதனால் பிரச்சனையை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த பிரச்சனைகள் நம்மளோட சொந்த தமிழர்களுக்கு செய்யும்போது அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளை ஒரு சுகமான சுமைகளாக கூட எடுத்துகிட்டு போயிடலாம். எதுக்கு இந்த உதவிகளை செய்ய சொல்கிறேன்னு சொன்னால், நம்ம என்ன இன்றைக்கி செய்கிறோமோ அதுதான் நாளைக்கு நமக்கு கிடைக்க போகுது. சரி, இந்த ஏற்றுமதி இறக்குமதியோட பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி உள்ள அந்த வெளிப்படுத்தக்கூடிய அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போது சாதாரணமாக ஒரு ஏற்றுமதி தொழிலையோ இறக்குமதி தொழிலையோ செய்கிறதுக்கு பெரிய படிப்பறிவு அதெல்லாம் தேவையில்லை. எல்லாரும் செய்ய முடியும். அதுக்கான வழிமுறைகள் நம்ம மக்கள்கிட்ட போய் சேரலை. எப்படி சொல்லி அதை செய்கிறது அப்படிங்கிறத பல செமினார்கள் நடத்துகிறாங்க. ஆனால் அந்த செமினார்கள் ஒரு முழுமை பெறாததாக இருக்குது. எல்லாம் கம்ப்யூட்டரை போட்டு கம்ப்யூட்டர்லேருந்து சர்ச் பண்ணி அதை எடுத்த தகவல்களாக இருக்குது. இதை நடைமுறையில் யாரும் அனுபவத்தில் செஞ்சவங்க இந்த செமினார்கள் எதுவும் நடத்துறதில்லை. எல்லாம் ஒரு வியாபார நோக்கத்தோடு தான் லாபம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இந்த செமினார் நடத்துகிறாங்க. கம்ப்யூட்டரில் கூகுளில் சர்ச் பண்ண அதாவது கூகுளின்னு இந்த கம்ப்யூட்டரில் தேடுற அந்த சைட் இருக்கு இல்லையா, அந்த சைட்லேருந்து தேடி அதுலேருந்து அட்ரஸுகளை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த அட்ரஸுகளுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் முயற்சி செய்யும்போது வியாபாரம் கிடைக்காம போயிடுது. சரி, இப்போது இந்த ஓம் முருகா சொல்லித்தரக்கூடிய இந்த ஏற்றுமதி இறக்குமதி பாடத்தில் ஒரு சாதாரண ஒரு ஆள் ஒரு ஏற்றுமதி தொழிலை எப்படி பார்க்குறாரு, எப்படி பார்த்தா அது ரொம்ப எளிமையாக இருக்கும் அப்படிங்கிற விதத்துக்கு வர்றேன். இப்போ ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டோம்.
சரியா? இது வந்து 2 விதத்துக்கு செய்கிறோம். ஒன்று, முதல்ல தமிழவங்களை பொறுத்த வரைக்கும் என்னோடய வார்த்தை வந்து கௌரவம், ஸ்டேட்டஸ். நான் ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுல வந்து ஒரு பெரிய கௌரவம். புரியுதா? 2வது லாப நோக்கம். இன்றைக்கி ஏற்றுமதி அப்படின்னா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வெளிநாடுகளிலிருந்து நம்ம அக்கௌண்ட் நம்பரை கேட்டு பணத்தை அனுப்பி விட்ருவாங்க. அது இந்த பணம் வந்து சேர்ந்த பிறகு ஏதாவது வாங்கி அவங்களுக்கு வாங்கி அனுப்புவோம். அப்படி தான் இதுதான் ஏற்றுமதி அப்படின்னு மக்கள்கிட்ட பரவலாக ஒரு நினைப்பு இருக்குது. இதை தான் எல்லாருமே சொல்லி கொடுக்குறாங்க. சரி, முதல் கட்டமாக ஒரு எக்ஸ்போர்ட் கம்பெனி தனியாக நீங்கள் ஆரம்பித்து நடத்தலாம். உங்கள் அண்ணன் தம்பி கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்னராக சேர்ந்து நடத்தலாம். இல்லை ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பித்து ஒரு 50 பேருக்கு மேலே கூட்டு சேர்ந்து நடத்த முடியும். முதல்ல கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு வருவோம். ஒரு கம்பெனியை நார்மலாக ஒரு வீட்டு பேரில் உங்கள் வீட்டோட பேரில் ரெஜிஸ்டர் பண்ணலாம். உங்கள் பேரை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணலாம். என்ன, ஓம் முருகா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்னு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். வீட்டு வாசலில் ஒரு போர்டு வைக்கணும். ஒரு சின்ன போர்டு வச்சா போதும். என்ன நீங்கள் வந்து இந்த இதை வந்து எங்கே பதிகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கலெக்டர் ஆஃபீஸ், தமிழ்நாட்டில் இருக்கிற கலெக்டர் ஆஃபீஸ்கள் இந்த இதிலெல்லாம் வந்து எஸ்எஸ்ஐ, அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியல் யூனிட், அந்த இதெல்லாம் பதிகிறதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். இதை வந்து கம்ப்யூட்டர் மூலமாகவே நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து சுயமாக தொழில் ஆரம்பிக்கும் போது அதை பதிவு செஞ்சுக்கலாம். 2வதாக பார்ட்னர்ஷிப். இந்த பதிவு செஞ்ச பிறகு அதுக்கு ஒரு லெட்டர் ஒன்று கொடுப்பாங்க கவர்மெண்ட்லேருந்து. 2வதாக பார்ட்னர்ஷிப்க்கு வருவோம். பார்ட்னர்ஷிப்பில் நண்பர்கள்லாம் சேர்ந்து பண்ணும்போது பார்ட்னர்ஷிப் டீடு போடணும். அதாவது டீடுங்கிறது வந்து எல்லோரும் மனசார இத்தனை % சம்மதிச்சு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். 3வதாக ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதை பதிகிறது மட்டும் நம்ம வந்து ஒரு ஆடிட்டரோட துணை தேவை. ஏன்னா மெமரண்டம் ஆஃப் ஆர்டிக்கிள் அப்படிம்பாங்க. அதாவது எல்லாரும் கொள்ளக்கூடிய ஒரு அந்த கம்பெனி இப்படி தான் நடத்தணும், இப்படி தான் இதுதான் கடன் வாங்கணும், இப்படி தான் செயல்படுத்தணும் அப்படிங்கிறது அனைத்து அந்த உறுப்பினர்களும் சேர்ந்து ஒரு பதியக்கூடிய மெமரண்டம் ஆஃப் ஆர்டிக்கிள். என்ன காரணத்துக்காக அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது அது பதிஞ்சிருக்கும். ஸோ 3 விதமான கம்பெனி நீங்கள் ஆரம்பிக்கலாம். சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், அதாவது சுயமாக தொழில் பண்ணுறது, பார்ட்னர், 3வது ப்ரைவேட் லிமிடெட். சரி, இந்த கம்பெனி பேரை பதிஞ்சோடனே இந்த கம்பெனி பேருக்காக நீங்கள் வந்து பேன் நம்பர் எடுக்கணும். பேன் நம்பர்னால் பர்சனல் அக்கௌண்ட் நம்பர், PAN, பர்சனல் அக்கௌண்ட், அதாவது சொந்தமான ஒரு கணக்குள்ள ஒரு நம்பர். இந்த நம்பர் வந்து ஒரு அடையாளத்துக்காக இந்திய அளவில் அரசாங்கம் அதை வச்சுருக்காங்க, அந்த பேன் நம்பரை. இந்த பேன் நம்பரை வந்து நீங்கள் வந்து ஆடிட்டர் மூலமாகவே நீங்கள் அனுப்பி பதிஞ்சிக்கலாம். இதுக்கு வந்து எப்பவும் ஒரு கணக்கு வழக்கு பார்க்குறதுக்கும் உங்களோட கம்பெனிகள் இது பண்ணுறதுக்கும் ஒரு ஆடிட்டர் வச்சுக்கிறது நல்லது, ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லாத்தையும் நீங்களே சுயமாக செய்கிறேன் அப்படின்லாம் உங்களோட டயத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஆடிட்டர், நல்ல ஒரு ஆடிட்டராக பாருங்கள். அவங்க மூலமாக இந்த பேன் கார்டை அப்ளை பண்ணுங்கள். உங்கள் அதாவது சொந்தமாக சுயமாக கம்பெனி நடத்தும் போது பேன் கார்டு நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது சொந்த கார்டே போதும். பார்ட்னர்னால் பார்ட்னர்ஷிப்புக்குன்னு அந்த கம்பெனி பேருக்குன்னு தனியாக ஒரு பேன் கார்டு வாங்கணும். அதே மாதிரி ப்ரைவேட் லிமிடெட்னால் அந்த ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி பேர்லேயும் ஒரு பேன் கார்டு வாங்குகிறோம். இந்த பேன் கார்டு வாங்கியாச்சு, கம்பெனி ஃபார்ம் ஆகிடுச்சு, மெமரண்டம் ஆஃப் ஆர்டிக்கிள் எடுத்துட்டாங்க, இல்லை இந்த எஸ்எஸ்ஐயில் அந்த பதிஞ்ச சர்டிஃபிகேட் இருக்குது. சரி, இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக எங்கே போகணுன்னா பேங்க்குக்கு போகணும். பேங்க்கில் போய் என்ன பண்ணணும்னா இந்த கம்பெனி பேரில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நீங்கள் போகக்கூட பேங்க்கு வந்து சாதாரணமாக கோஆப்ரேட்டிவ் பேங்க்கு, அந்த நார்மலாக அவங்க ஊரில் கூட்டுறவு வங்கி அதுக்கெல்லாம் போகாதீங்க. வேணா ஏற்றுமதி தொழில் செய்யும்போது வெளிநாடுகள்லேருந்து உங்களுக்கு பணம் வர்றது, கொடுக்கல் வாங்கல், வரவு செலவு பண்ண போகிறீங்க. அதனால் தேசியமயமாக்கப்பட்டது, அதாவது நேஷனலைஸ்டு பேங்க்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இந்த மாதிரி உள்ள பேங்க்குகள், ICICI கூட வந்துருச்சு இப்போது, UOB நிறையா இருக்குது, IOB அந்த நிறைய பேங்க்குகள் வந்து இங்கே இருக்குது. இந்த பேங்க்கில் வந்து கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். இந்த கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகும்போது அவங்க உங்கள்கிட்ட இந்த கம்பெனியோட லெட்டர் ஹெட்டில், அதாவது எந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்கீங்களோ அந்த கம்பெனியோட லெட்டர் ஹெட்டில் ஒரு லெட்டரை ஒன்று எழுதணும். அதை நீங்கள் ஆடிட்டர் சொன்னீங்கனால எழுதி கொடுப்பாங்க. ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு எழுதி கொடுங்க சார் அப்படின்னு சொன்னால் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மெட்டில் எழுதி அந்த கம்பெனியோட அந்த ரெஜிஸ்டர் பண்ண ரெக்கார்டை கூட வச்சு உங்கள் ஃபோட்டோவை வச்சு பேங்க்கில் கொடுக்குறீங்க. அந்த பேங்க்கில் கொடுத்தோடனே அந்த பேங்க் வந்து அதை வாங்கிக்கிட்டு கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்றாங்க.
இந்த டீட்டெயிலெலாம் வச்சு. அப்போ அந்த கரண்ட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்த பிறகு டிஜிஎஃப்டி, அதாவது டிபார்ட்மெண்ட் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் அப்படிங்கிறாங்க. அந்த டிவிஷனுக்கு நீங்கள் எல்லா ரெக்கார்டையும் எடுத்துகிட்டு அங்கே போகணும். இதை வந்து ஆன்லைன்லேயும் பண்ணலாம். பட் ஒவ்வொரு ஒரு 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 5 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தது. ஒரு மதுரையில் ஒன்று இருக்குது, சென்னையில் ஒன்று இருக்குது, அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகள்லேயும் ஒன்று இருக்குது. இதை வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் மூலமாகவோ இல்லை ஓமுருகாவை வந்து இமெயில் தொடர்பு கொண்டீங்கனாலும் நான் உங்களுக்கு அந்த அட்ரஸ்களில் அனுப்பி வைக்கிறேன். இந்த அட்ரஸ்களுக்கு நீங்கள் இந்த டீட்டெயில் டாக்குமெண்ட்லாம் எடுத்துகிட்டு போகணும். என்னென்ன பேன் கார்டு, உங்கள் லெட்டர் ஹெட்டு, உங்களோட ஃபோட்டோகிராஃபு, தவிர வந்து என்ன எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணணுன்னு என்ன பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதை பற்றி விவரங்கள் எல்லாமே. இப்போ வந்து ஒரு ரெக்வசிஷன் லெட்டர் எழுதணும், அது ஒரு ஃபார்மெட் எழுதணும். பேங்க்லேருந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகணும். என்ன சர்டிஃபிகேட் வாங்கணும்? இந்த கம்பெனியின் பேரில் இந்த அக்கௌண்ட் நம்பரில் இங்கே இது ஒரு அக்கௌண்ட் இருக்குது, கரண்ட் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு பேங்க் மேனேஜர் சைன் பண்ணி தரணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு போனால் மட்டும் பத்தாது, அந்த சர்டிஃபிகேட் காப்பியும் நீங்கள் பேங்க்லேருந்து வாங்கிட்டு போகணும். இந்த எவிடன்ஸோடு கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த டிஜிஎஃப்டி அந்த டிபார்ட்மெண்ட்டு உங்களோட இதெல்லாம் சரியாக இருக்கா, ரெக்கார்டெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து ஐஇசி கோடு, அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் கோடு, இறக்குமதி ஏற்றுமதி செய்கிறதுக்கு ஒரு கோடு நம்பர் தர்றாங்க. கோடுங்கிறது ஒரு நம்பர், அந்த நம்பர் உங்களுக்கு தராங்க. அது சாதாரண ஒரு லெட்டரில் ஒரு வாரத்தில் 10 நாளில் அனுப்பி விட்டுறாங்க உங்களுக்கு, எல்லா ரெக்கார்டும் சரியாக இருந்ததுன்னா. ஸோ உங்களுக்கு இப்போ அந்த லெட்டர் வந்தாச்சு, இந்த சைடில் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ண டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ உங்களோட கம்பெனி வந்து ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கம்பெனியாக மாறியாச்சு. சரி, இப்போ எக்ஸ்போர்ட் கம்பெனின்னு நீங்கள் பிராண்ட் பேரில் போட்டுக்கலாம். அடுத்தாப்பில் போய் வெப்சைட் ஒன்று செய்யலாம். என்ன வெப்சைட் செய்கிறது, என்ன பொருளை நீங்கள் ஏற்றுமதி செய்ய நினைக்கிறீங்களோ அதை பற்றின ஒரு வெப்சைட். அடுத்த கட்டமாக என்ன செய்கிறது அப்படின்னா, அந்த ஏற்றுமதிக்குன்னு ஒவ்வொரு ப்ரொமோஷன் கவுன்சில், அதாவது ப்ரொமோஷன் கவுன்சில்னால் ஒரு பொருளை ஏற்றுமதிக்கு உதவி செய்கிறதுக்குன்னே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை வைக்க முடியாதுங்கிறதுனால எல்லாத்துக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. விவசாய பொருட்களுக்கு ஏற்றுமதி பண்ணணும்னா அப்பேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொமோஷன் கவுன்சில், அதாவது ஒவ்வொரு தனித்தனி குழுவாக வச்சுருப்பாங்க. இங்கே அரசாங்கம் நடத்தலை, இது வந்து ஒரு ப்ரைவேட் செக்டர் எல்லாம் சேர்ந்து அரசாங்கத்தோட உதவியோடு அதை நடத்திட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு குழுவாக சேர்ந்துருப்பாங்க. இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்களேன், விவசாயிகள்லாம் சேர்ந்து அப்பேடெல்லாம் மெம்பர் உறுப்பினராக இருக்காங்க. அரசாங்கமும் அதுக்கு நிதி கொடுத்து அதை நடத்திட்டு இருக்கு. நம்மளோட உறுப்பினர்களுக்கும் ஒரு வருஷத்துக்கு மெம்பர்ஷிப் ஃபீஸ்னு ஒன்று உண்டு. அந்த ஃபீஸை கொடுத்தீங்கன்னா அதில் உறுப்பினர் ஆகிக்கலாம். அவங்கள்ட்டேருந்து என்ன தகவல் கிடைக்கும்னா, எந்தெந்த நாடுகளில் என்னென்ன தேவை இருக்குது, என்னென்ன எப்போ என்கொயரி வருது, இந்த பற்றின தகவல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி அந்த ஒவ்வொரு பொருட்களை பற்றி அப்பப்போ ஒரு கருத்தரங்கங்கள்லாம் நடத்துவாங்க, ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. சில நேரத்துக்கு வெளிநாடு டூரெலாம் கூப்பிட்டு போவாங்க, அந்த பொருளை ஏற்றுமதி பண்ணுறதை பற்றி உங்களுக்கு அனுபவத்தை பெற்றுக் கொடுக்கறதுக்கு. சரி, இந்த ப்ரொமோஷன் போர்டு இவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு உறுப்பினர் ஆயிடுறீங்க. அதாவது விவசாய பொருட்கள், அதாவது பூ, மாலை, அதாவது வேறு அரிசி, பருப்பு, இந்த மாதிரி ஜாமான்கள் அதெல்லாம் நீங்கள் வந்து அந்த இதில் பதிஞ்சுக்கிறீங்க. இப்போ எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னா ஆயில் சம்மந்தப்பட்டது, கடலப்பருப்பு, அப்புறம் மற்ற எள்ளு, இதுக்கெல்லாம் தனியாக ஒரு போர்டு இருக்குது, அது பம்பாயில் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு போர்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து நம்ம வந்து முந்திரி பருப்பு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து அப்பேடா மூலமாக தான் போகுது. சரியா? ஸோ இது எந்த இதில் நீங்கள் உறுப்பினர் ஆகணுமோ அதில் ஆயிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா, அவங்க தான் உங்களோட ஏற்றுமதி செய்யும்போது உங்கள் அரசாங்கம் கொடுக்குற இன்சென்டிவ்க்கு அவங்க வந்து உதவி செய்வாங்க. உங்களோட குவாலிட்டி சர்டிஃபிகேட், உங்கள் பொருளோட தரத்தோட சர்டிஃபிகேட்டை தரத்துக்கு அவங்க உதவி செய்கிறாங்க. சரி, இப்போது இங்கே இருக்கிற ப்ரொமோஷன் போர்டை பார்த்துட்டோம். அடுத்தாப்பில் இப்போ நம்ம ஒரு பொருள் வச்சுருக்கோம், அதை ஏற்றணும். என்ன பண்ணலாம்? ஆர்டர் பார்க்கணும். அந்த ஆர்டரை எப்படி பார்க்குறது? அந்த ஆர்டரை வந்து நம்ம டெய்லி ஒரு 10 நாட்டில் இருக்க ஒரு இமெயில் போட்டாலாம் டயத்தை வேஸ்ட் பண்ண வேணாம்.
நேராக நீங்கள் கஸ்டம்ஸ் இருக்காங்க இல்லையா, கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட், அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த கஸ்டம்ஸ் ஹவுஸ்லேருந்து யாரெல்லாம் போன மாதத்துக்கு இல்லை இப்போ கடந்த 3 மாதங்களில் இறக்குமதி செஞ்சுருக்காங்க வெளிநாடுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இங்கேருந்து ஏற்றுமதி செஞ்சவங்க அங்கே இறக்குமதி செஞ்சவங்க 2 பேரோட பேர் லிஸ்ட்டும் அவங்க எடுத்து கொடுத்துருவாங்க. இதுக்கு வந்து ஒரு 3000 முதல் 5000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு உள்ளதோ இல்லை 3 மாதத்துக்கு உள்ள ரெக்கார்டோடையோ உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. இந்த ரெக்கார்டுலேருந்து நீங்கள் அட்ரஸ் எல்லாம் முதல்ல கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட உங்கள் பொருளுக்கு அட்ரஸை வாங்கணும் அப்படின்னா அந்த அட்ரஸில் இப்போ அங்கே போய் இந்த கப்பல் துறைமுகத்துலையோ இல்லை ஏர்போர்ட் மூலமாகவோ போகிற பொருட்கள்னால் ஏகப்பட்ட பொருள் போகும். எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து வாங்கணும்னு தேவை கிடையாது. உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், இப்போ நீங்கள் தேங்காய் மட்டும் ஏற்றுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த தேங்காய் கோகோனட் போர்டில் ப்ரொமோஷன் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க ஒரு மெம்பராக. இந்த சைடில் நீங்கள் கஸ்டம்ஸில் போய் இந்த யாரெல்லாம் வாங்கியிருக்காங்கிற அட்ரஸை நீங்கள் வந்துட்டு ஒரு சிடியாக போட்டு தர்றாங்க. அவங்க நேரடியாக கஸ்டம்ஸ் தர மாட்டாங்க, அது ஒரு ஏஜெண்ட்டை வச்சு நம்ம வந்து அப்ரோச் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா மற்ற நாடுகளில் அது தரமாட்டாங்க. ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு உதவி கிடைக்குது, நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க அதை. மற்றபடி இந்த செமினார்களில் கொடுக்குறாங்க இல்லையா அந்த அட்ரஸ் புக்கு, உங்களை மாதிரி 1 லட்சம் பேருக்கு கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல 1 லட்சம் லெட்டர், அப்போ 1 லட்சம் பேர் 1 லட்சம் லெட்டர் எழுதுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு அவங்க பதில் போடுவாங்க? ஒருவேளை இமெயில் அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, இல்லை நீங்கள் அந்த விலாசலத்தில் கொடுத்துருக்க டெலிஃபோன் நம்பரை மாற்றிடுவாங்க. அந்த மாதிரி அட்ரஸ்க்கெல்லாம் போடாதீங்க. உண்மையிலே யார் வாங்குறாங்களோ அந்த நாடை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் அந்த அட்ரஸை வாங்கிடுறீங்களா, அந்த அட்ரஸை அந்த கஸ்டம்ஸ்லேருந்து வாங்குற மாதிரி வேறு எங்கெல்லாம் நீங்கள் வாங்கலாம் அப்படின்னா, இப்போ அமெரிக்காவோட தூதரகம் அவங்க இங்கே இருக்குது, இந்தியாவில் இருக்குது, சென்னையில் இருக்குது. அங்கே வந்து கமர்ஷியல் டிவிஷன் ஒன்று உண்டு. அதாவது வியாபார சம்பந்தமான விஷயங்களுக்கு தனியாக டிபார்ட்மெண்ட் உண்டு, டிவிஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருப்பாங்க, கமர்ஷியல் டிவிஷன். அங்கே போய் அமெரிக்காவில் நான் வச்சுருக்க அந்த பொருளுக்கு டிமாண்ட் இருக்கா, எனக்கு அந்த பையர் யாராவது கேட்டிருந்தா சொல்லுங்கள் அப்படின்னா, அந்த அமெரிக்கா தூதரகம் அந்த அமெரிக்காவில் இருக்க சிட்டிசன் வந்து என்ன கேட்டிருக்காரோ அவரோட டேட்டா பேஸ் வச்சுருப்பாங்க. அவங்க உங்களுக்கு அங்கே தாராளமாக கொடுப்பாங்க. இதை வந்து இமெயில் மூலமாகவே நீங்கள் வாங்க முடியும். இதே போல் இப்போ அமெரிக்காவில் நீங்கள் வந்து இங்கே கேட்ட மாதிரியே அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன் எம்பசி இருக்குது இல்லையா, அப்போ அந்த இந்தியன் எம்பசிக்கும் ஒரு இமெயில் கொடுத்து அந்த இமெயில் நீங்கள் ஊரெல்லாம் மெயில் போட்டு எனக்கு ஆர்டர் கேட்குறதுக்கு பதிலாக யார் அந்த ஊரில் தேவை இருக்குதுன்னு போயிட்டு எம்பசியில் தான் சொல்லுவாங்க. இப்போது அந்த எம்பசிங்கிறது வந்து ஒரு 2 நாட்டுகளுக்கு நடுவில் உள்ள வியாபாரம் தொடர்பு வச்சுக்கிறதுக்கு தான் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதுக்காக தான் நான் தமிழ் எம்பசிங்கிற ஒரு இதை ஆரம்பித்து நடத்திட்டு இருக்கேன். அதை பற்றி நான் பிறகு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது அந்த ஆர்டர்கள் இப்போ அங்கே அந்த அமெரிக்காவில் இருக்கிற இந்தியன் எம்பசி, இப்போ இங்கே இருக்கிற அமெரிக்கன் எம்பசிக்கு நீங்கள் தகவல் எடுத்துட்டீங்க. அதேமாதிரி அமெரிக்காவில் இருக்க இந்தியன் எம்பசிக்கும் ஒரு இமெயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே என்னென்ன யார் என்ன பொருள் கேட்டிருக்காங்களோ, அதாவது உங்கள் சம்மந்தப்பட்ட பொருள். இப்போ சொல்லுங்கள், பாசுமதி அரிசி நான் வந்து ஏற்றுமதி செய்கிறேன், எனக்கு ஆர்டர் யாராவது என்கொயரி இருந்தால் கொடுங்கன்னு கேட்டுக்கிறீங்க. அவங்க அந்த ஆர்டர், அதாவது பாசுமதிக்கு யாராவது கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு 3 பேர் 4 பேரோ 50 பேர் கூட இருக்கலாம், மொத்த அட்ரஸையும் எக்ஸல் சீட்டில் உங்களுக்கு இமெயிலாக வந்துடும். ஸோ உங்களுக்கு ஆர்டர் வந்து எந்தெந்த விதத்தில் அந்த பையர்களை பார்க்குறீங்க, எம்பசியை பயன்படுத்திக்கிறீங்க, அந்த கஸ்டம்ஸில் உள்ளதை பயன்படுத்துகிறீங்க. 3வதாக சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெர்மன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் சேம்பர் ஆஃப் காமர்ஸ், இந்த மாதிரி சேம்பர் ஆஃப் காமர்ஸ், சேம்பர் அசோசியேஷன் இதெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா. இந்த வியாபாரத்துக்குன்னே ஒவ்வொரு நாடுகள்லேயும் அந்த டிபார்ட்மெண்ட்டெல்லாம் இருக்கும். அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணிங்கன்னா, என்கொயரி பண்ணுறதுன்னா போய் கேட்குறது நார்மலாக, ஏன்னா அந்த பொருள் வச்சுருக்காங்க, நான் ஏற்றணும்னு நினைக்கிறேன், எனக்கு அட்ரஸ் கொடுங்கன்னா அட்ரஸ் கொடுப்பாங்க. அங்கே நீங்கள் தேடி எடுக்கிற அட்ரஸ் தான் உண்மையான பையரோட அட்ரஸ். இதை விட்டுட்டு எல்லாரும் தருவாங்க, யாராவது கொடுப்பாங்க. எப்போவுமே நம்ம மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு தமிழ் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு எண்ணம்னு சொல்லலாம், எல்லாமே எளிதாக கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. நம்ம சரியான திட்டமிடல், சரியான வழிகாட்டுதல் இருந்தால் கண்டிப்பாக எளிமையாக கிடைக்கும். அதை நான் ஒத்துக்கிறேன். ரைட்டு, இப்போது உங்களுக்கு பையர் அட்ரஸ் எடுத்தாச்சு. அடுத்த கட்டமாக அந்த பையர்களோட நீங்கள் தொடர்பு பண்ணணும். இப்போ குறிப்பாக நீங்கள் வந்து ஃபோன் அடித்து, இப்போதைக்கு அவங்களோட ஃபோன் அடித்து பேசுங்க. என்ன பேசுங்க?
வாங்கிக்கிறீங்களா, இருக்குது என்கிட்ட இருக்குது, இந்த ஜாமான் இருக்குது அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்பவா அப்படின்னு கேட்டு நீங்கள் அனுப்பலாம். ஸோ பதில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை விட 100% வெற்றிகரமான ஒரு தொழில், அதாவது ஏற்றுமதி தொழில் அப்படின்னா நேரடியாக அந்த வாங்குறவரை போய் சந்திக்கிறது. நேராக இந்த நாட்டிலேருந்து அந்த நாட்டுக்கு ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் போட்டு நேராக போய் விசா எடுத்து அங்கே போய் அங்கே நேரடியாக சந்தித்து இந்த பொருள் வச்சுருக்கேங்க, நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறது. அப்படி கேட்கும்போது ஒரு ஆளை நேருக்கு நேராக பரிச்சயம் ஆகும்போது உள்ள நட்பு கிடைக்கிற மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் டெலிஃபோன் மூலமாகவோ கம்ப்யூட்டர் மூலமாகவோ கொடுக்குறதுல அவ்வளோ தூரத்துக்கு எஃபெக்ட் இருக்காது. ஏன்னா நேராக போகும்போது அவர் நிறைய விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்குவார். எப்படி பேக்கிங்கில் வேணும், என்ன மாதிரி பிரிண்ட் அடிக்கணும், அதில் இது அவரோட விஷயங்களை வந்து உங்களுக்கு சொல்லுவார். இதில் இன்னொரு ஆட்களும் இருக்காங்க. அந்தந்த நாடுகளில் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வாங்கி தர்றதுக்குன்னே சில ஏஜென்ட்டுகள்லாம் இருக்காங்க. அந்த ஏஜென்ட்டுகளோட அட்ரஸுகள், அந்த போக்குவரத்து எல்லாமே ஓமுருவால தொடர்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை நான் எடுத்து தரேன். ரைட். இப்போது அங்கே இறக்குமதியாளரை சந்திச்சிட்டிங்க. திரும்ப அங்கேருந்து இந்தியா வரீங்க, இல்லை உங்களோட எந்த நாட்டில் இருக்கீங்களோ அங்கே போகிறீங்க. அவங்க கேட்ட மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி அனுப்புகிறீங்க. சரி, இப்போது பொருளை அனுப்புறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. நமக்கு இப்போ எல்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம். இதை அனுப்பி விட்றோம். அனுப்பும்போது கிளியரிங் ஃபார்வர்டிங் ஏஜென்ட் வர்றாரு. இங்கே கிளியரிங் ஃபார்வர்டிங் ஏஜென்ட் எதுக்காக நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு கேட்டால், அவர் வந்து எல்லா இதையும் பார்த்துக்குவார். இன்னொருத்தர் இருப்பார் டாக்குமெண்டேஷன் சைடு. டாக்குமெண்டேஷன் பண்ணுறவங்க யார் பண்ணுறாங்க? ஏன்னா எல்லா ரெக்கார்டையுமே நீங்கள் செய்யாதீங்க. ஆடிட்டர்னால் கணக்கு வழக்கோடு அவரும் சரி. இப்போது ஒரு திரைப்படம்னு எடுத்துக்கிற, தமிழ் திரைப்படம்னு எடுத்துட்டிங்கன்னா மியூசிக் ஒரு ஆள் இருப்பார், சண்டை போடுறதுக்கு, அதாவது சண்டை சொல்லித்தரதுக்கு ஒரு ஆள் இருப்பார், பாட்டு பாடுறதுக்கு ஒரு ஆள் இருப்பார், அப்புறம் இந்த கவர்ச்சியாக டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க, ஹீரோ இருப்பார், வில்லன் இருப்பார். இது மாதிரி பல கேரக்டர் மாதிரி இந்த ஏற்றுமதி தொழிலையும் டாக்குமெண்டேஷன் பண்ணுறது, அதாவது அந்த ரெக்கார்டெல்லாம் கரெக்டாக எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். ஒரு ரெக்கார்டு மிஸ் ஆனாலும் நம்மளோட தொழில் முயற்சி எல்லாமே வீணாக போயிடும். அதுக்காக அந்த டாக்குமெண்டேஷனுக்கு யார் ஸ்பெஷலாக இருக்காங்களோ அவங்கள தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா அந்த உதவி தரேன். நம்ம ஓமுருகா குடும்பத்திலே ஆட்கள்லாம் இருக்காங்க. கிளியரிங் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்டு தூத்துக்குடி போட்டு, சென்னை போட்டு, இந்த ஏஜென்ட்டுகளில் நம்ம ஓம் குடும்பத்தில் இருக்கவங்கள நீங்கள் ஹையர் பண்ணி எடுத்துக்கலாம். அவங்க வந்து பேக்கிங்லேருந்து எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க பர்ஃபெக்டாக. இந்த பேக்கிங்லாம் வந்து நீங்கள் சொல்லணும் எப்படி வரணும். அதாவது அவங்கள்ட்ட கேட்டிங்கனாலும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி நீங்கள் வந்து தனியாகவே நீங்கள் ஆளுங்களை வச்சு பேக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து எடுத்துகிட்டு இந்த பில்லு அவங்க பண்ணுறதெல்லாம் இந்த உங்களோட சரக்குகளை எடுத்து இங்கேருந்து ஒரு கண்டெய்னர்லையோ இல்லை அந்த பொருளை உங்கள் இடத்துலேருந்து எடுத்து அவங்க துறைமுகத்துக்கு கொண்டு போகிறாங்க. துறைமுகத்தில் கொண்டு போய் கப்பலில் ஏற்றுறாங்க. இது நடுவில் கஸ்டம்ஸ் இருக்காங்க. அங்கே அந்த கஸ்டம்ஸ் என்ன பண்ணுறாங்க, கஸ்டம்ஸோட வேலை என்னென்னா, நீங்கள் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்டை, அங்கே இருக்கிற பொருள், நீங்கள் அந்த கண்டெய்னரில் கொடுக்குற பொருள் எல்லாமே உண்மையானதாக, இதில் எல்லாம் கரெக்டான இதில் அளவில் போகுதா, தடை செய்யப்பட்ட பொருள், இந்தியாவிலேருந்து போகக்கூடாத பொருட்கள் எதுவும் கடத்தப்படுதா, இப்படி பல விதமாக அவங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவங்க வந்து சிக்னல் கொடுத்துட்றாங்க. போகலாம், க்ரீன் சிக்னல் கொடுத்துட்றாங்க. அப்போ சரக்கு வந்துட்டு கப்பலில் ஏறுது. கப்பலில் ஏறும்போது அவங்க வந்து பில் ஆஃப் லேடிங், பிஎல்னு சொல்லுவாங்க, பில் ஆஃப் லேடிங்கை தர்றாங்க. இந்த பில் ஆஃப் லேடிங்கை எடுத்துகிட்டு நீங்கள் நேராக எங்கே வரீங்க அப்படின்னு கேட்டால், பில் ஆஃப் லேடிங்ஸ் கிளியரிங் ஃபார்வர்டிங் ஏஜென்ட்டி வாங்கிட்டு கொண்டு வந்து உங்கள் கையில் ஒப்படைச்சிட்றாரு. இப்போ நீங்கள் வந்து அந்த பில் ஆஃப் லேடிங்கோட உங்கள் பேங்க்குக்கு போகிறீங்க. உங்களோட பேங்க்கில் இப்போ வந்து ஏற்றுமதியாளருக்கும் உங்களுக்கும் என்ன பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பேங்க்கில் நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்கன்றது இருக்கு இல்லையா, அவரோட பேங்க்குக்கு உங்கள் இந்த பில் ஆஃப் லேடிங் போகும். இதில் 3 விதமான பேமெண்ட் இருக்குது. டிஏ மெத்தடு, டிபி மெத்தடு, எல்சி மெத்தடு. டிஏன்னா டாக்குமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் பேமெண்ட்டு. அதாவது பேமெண்ட் டிஏ மெத்தட்னா அக்செப்டன்ஸ், எகெயின்ஸ்ட் இல்லை, டாக்குமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் அக்செப்டன்ஸு, பேமெண்ட் எகெயின்ஸ்ட் அக்செப்டன்ஸ்னால் அவங்க வந்து சரக்கு எடுத்து விற்றுட்டு கூட அப்புறமாட்டி நீங்கள் காசு ஒரு 50 நாள் 60 நாள் கடனாக கேட்டாங்கன்னா டிஏல கேட்பாங்க. ஆனால் டிஏல பல மோசடி நடக்குது, அதனால் அதை நீங்கள் தவிர்த்துருங்க. டிபி மெத்தடு டாக்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் பேமெண்ட், அதாவது காசை கொடுத்தா டாக்குமெண்ட் கொடுப்போம். அதாவது இந்த டாக்குமெண்ட்டை வாங்கினாங்கன்னா தான் இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போயிட்டு அங்கே உள்ள ஹார்பரில் காமிச்சு தான் அந்த சரக்கை வெளியில் எடுக்க முடியும். ஸோ டிபி மெத்தடு. 3வது மெத்தட்
எல்சி மெத்தட், லெட்டர் ஆஃப் கிரெடிட் மெத்தட். இந்த எல்சி மெத்தட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சேஃபானது. இப்போ அந்த எல்சி ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அது வந்து அதாவது இர்ரெக்கவரபிள் எல்சின்னு சொல்லுவாங்க. அதாவது வேறு அதை வாபஸ் வாங்குறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு வந்து ரெக்கவரபிளாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனி டைமும் அந்த எல்சியை கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வந்து திரும்ப அவங்கள்ட்டேருந்து நீங்கள் பேமெண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஸோ அவங்க வந்து எல்சியை வந்துட்டு இர்ரெக்கவரபிள் எல்சின்னு கேட்டு வாங்குங்க. ஸோ எல்சி பார்ட் முடிஞ்சிருச்சு. எல்சின்னா அந்த பேமெண்ட் வர்றது, அந்த பேங்க்கு அவரோட பேங்க்கு, பையரோட பேங்க்கு இங்கே இருக்கிற பேங்க்குக்கு உங்களோட பேங்க்குக்கு நடுவில் நடக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு பண பரிவர்த்தனை தான் அந்த எல்சி மூலமாக கேரண்டி பண்ணி வரும். 100% உங்களுக்கு எல்சி வந்தால் வந்துடும் காசு. ரைட்டு. இப்போ ஒரு ஆர்டர் வருது, அது உண்மையான ஆர்டரா பொய்யான ஆர்டரா எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இந்த உண்மையான ஆர்டர் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துல செக் பண்ணலான்னா இசிஜிசின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்குது இசிஜிசி. இந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட்னா அவங்க கடன் தர்றாங்க, ப்ளஸ் அந்த பையரோட டீட்டெயிலையும் கொஞ்சம் அவங்க செக் பண்ணி சொல்கிறாங்க. கடனில் இன்சூரன்ஸ் தர்றாங்க. அதாவது உங்களோட பொருளை வந்துட்டு ஏதாவது நட்டம் ஏற்பட்டாலோ அதுக்கெல்லாம் வந்து இன்சூரன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃப்ரைட் இன்சூரன்ஸும் உண்டு. ஃப்ரைட் இன்சூரன்ஸும் வந்துட்டு அதாவது கப்பலில் போகிறதுக்குன்னு தனி கவரேஜ் இருக்குது. இன்சூரன்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட பொருட்களை எதுவும் நஷ்டமாகிடாமல் பார்த்துக்கிறதுக்கு. இது ஒன்று. அப்புறம் நீங்கள் எப்போவுமே உங்களுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா ஒரு இமெயில் சும்மா வருது எனக்கு இது வேணும் அப்படின்னா நீங்கள் நம்பாதீங்க. எந்த இடத்துல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா அவங்க கொடுக்குறவங்களோட கம்பெனி பேர் அவசியம், அந்த கம்பெனி பேரையும் இன்னொன்று வந்து அவங்க யூஸ் பண்ணுற பேங்க், எந்த பேங்க் உங்களோட பேங்க் என்னன்னு கேட்டு வாங்குங்க. அதை அவங்களோட டீட்டெயிலை முழுசையும் எடுத்துகிட்டு உங்களோட பேங்க்கில் போய்ட்டு அதை கொடுத்து செக் பண்ண சொன்னீங்கன்னா அவங்களே அந்த நாட்டோட தொடர்பு கொண்டு கண்டிப்பாக செக் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு இதை தவிர்க்கலாம், உங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்டங்களை தவிர்க்கலாம். வேறு பொருளை வந்து ஏற்றுறதுக்கு ஆர்டர் வாங்கி கொடுங்க அப்படிங்கிற பட்சத்தில் சரி, நம்ம வெளிநாட்டுக்கே போகக்கூடாது, நம்ம செலவே பண்ணாமல் நம்ம வந்து ஆர்டர்ஸை நம்ம எதிர்பார்க்குறோம். இப்போ செலவே பண்ணாமல் எப்படி நமக்கு ஆர்டர் கிடைக்கும் சொல்லுங்கள்? அதாவது இதை வந்து எளிமையாக்குறதுக்கும் நான் முயற்சிகள் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து தமிழ் எம்பசி அப்படின்னு சொல்லி ஒரு தனி ஒரு முகநூலை திறந்து வச்சுருக்கேன். அதில் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால், இந்த 3 வருஷமாக ஓமுருகாவுக்கு உதவியாக இருந்த பல்வேறுபட்ட துறையை சேர்ந்த, அதாவது முழுக்க தொழில் துறையில் பல்வேறுபட்ட தொழில்கள் செய்யக்கூடிய நபர்கள் அதில் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க. ஸோ ஒரு பொருள் உங்களுக்கு தேவை, கம்மியான விலைக்கு கிடைக்கணும்னா அவங்க உதவி பண்ணுவாங்க. ஏற்றுமதி இறக்குமதியில் உங்களுக்கு சந்தேகம்னாலும் அவங்க உதவி பண்ணுவாங்க. அப்போ ஒரு ஆள் எல்லாத்துலேயும் ஒரு தலை சிறந்த ஆளாக இருந்துட முடியாது. இப்போ ஓமுருகாவோட ராஜன் வந்துட்டு என்ன இவ்வளோ விஷயங்களை செய்கிறாரு, இவ்வளோ விஷயங்களை அவர் வந்து பிரதிபலிக்கிறாரு சமுதாயத்தில் அப்படின்னா நான் ஒரு கண்ணாடியாக தான் இருக்கிறேன். நான் அவ்வளோ பெரிய திறமைசாலின்னு சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த 24,000 உறுப்பினர்கள் மற்றும் அவர்களுக்கு அப்புறமா இருக்கிற படிப்படியான உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு பின்னாடி எனக்கு வந்து ஒரு நாளைக்கு அவ்வளோ டெலிஃபோன் கால்ஸ் வருது. அவ்வளோ பேரும் கைட் பண்ணுறாங்க, இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு. அந்த விஷயங்களை தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஸோ நான் வந்து ஒரு சமுதாயத்தோட பிரதிபலிப்பாக தான் இருக்கேன். சமுதாயத்தின் குரலாகவும் பிரதிபலிப்பாகவும் இருக்கேன். இந்த தமிழ் எம்பசின்னு தனியாக திறந்து வச்சுருக்கேன்ல, இது வந்து ஒரு வருஷத்துக்கு $100 வந்து உறுப்பினராக கூடிய ஒரு இது இருக்குது, தகுதி இருக்குது. எல்லாரையும் அதில் சேர்த்துக்கிறதா இல்லை. 5,000 வச்சுருக்கேன், நான் தொழில் செய்யணும் அப்படின்னாலாம் ஏற்றுமதி செய்யணும்னா அதுக்குள்ளே வந்து வேஸ்ட்டு. 50,000 வச்சுருக்கேன், உள்ளே வந்து எதாவது செய்யலாமா? ஆனால் வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். உங்களோட தொழில் திட்டங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ஒரு என்கொயரி ஃபார்ம் கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புங்க. பிறகு நீங்கள் தகுதியானவராக இல்லையா அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணிவிட்டு நான் திரும்ப எங்களோட குழுவோடு நான் கலந்து ஆலோசிச்சுக்கிறேன். இதில் வந்து என்னோடய குழுவில் வந்து பல நாடுகளில் உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு வந்து சரி இது வந்து நம்ம இவரை இணைச்சிக்கலாம், இவரால் முன்னேற முடியும் தொழில் செஞ்சு அப்படின்னு சொன்னால் உங்களை நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். அந்த எடுக்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த முகநூலுக்குள்ளே வரலாம். எல்லா நண்பர்களோட அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லாரும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. ஒரு பொருள்
கம்மியான விலையில் வாங்குறதுலேருந்து அதை விற்று உங்கள் லாபத்தை பத்திரமா வாங்குறதுலேருந்து யாருனாலையும் வெளிநாட்டுக்காரங்கனாலேயோ இல்லை பல மோசடி பேர்களினாலேயோ நீங்கள் ஏமாறாமல் உங்களோட போட்ட முதலை காப்பாற்றி நீங்கள் மேல்மேலும் தொழில்களை செய்து பல கோடி ரூபாய்கள் சம்பாதித்து வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பது ஓமுருகாவோட ஆவல். இது நிறைவேறும் கண்டிப்பாக என்பது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை பகிருங்க. எல்லாரோட அறிவு வளர்ச்சி தான் நம்ம வளர முடியும். எதையும் மூடி மறைச்சு நம்ம பண்ணும்போது நம்மளோட இழப்புகள் அதிகம், சேதாரங்கள் அதிகமாகும். இதை தவிர்த்துருங்க. ரொம்ப நன்றி. வணக்கம். எந்த சந்தேகமாக இருந்தாலும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் தொலைபேசியில். என்னோடய தொலைபேசி நம்பர் 9943826447. இது இந்தியாவில். சிங்கப்பூரில் 90971917. இமெயில் அட்ரஸ் singapurerajan@gmail.com. இன்னொரு இமெயில் அட்ரஸ் tamil embassy@gmail.com. நன்றி.